வெள்ளத்தனியது வலமிட்டம் மாந்தர்தாம் உள்ளத்தனியது கேட்கும். அதாவது அவருடைய மனத்தினுடைய தன்மைதான், அவருடைய உள்ளத்தினுடைய உயர்வான சிந்தனை தான் குறுகிய காலத்தில், மிகவும் குறைந்த காலத்தில், கிட்டத்தட்ட ஒரு 15 வருடத்தில் அவருடைய எழுச்சி, ஒரு திறமையான தலைமைத்துவ பண்பு, அதற்கு மேலாக ஒரு பட்டிமன்றங்களுக்கு தலைமை தாங்கிறது, பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு நிகழ்வின் ஒழுங்கமைப்பாளர், நெறியாகையாளர், அறிவிப்பாளர், அதற்கு மேலாக ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தர், சேவையாளர், இப்படியெல்லாம் எல்லோரிடத்திலும் அவர் அன்பு செலுத்தினார், ஆதரவை பெற்றார். அந்த வகையிலே அவர் உயர்ந்து நின்றார். ஆனால் அவருடைய வாழ்க்கை 41 வயதிலே நிறைவேண்டி யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவர் வைத்தியசாலையில் இருக்கின்ற போது நான் புதன்கிழமை மத்தியானம் போகின்ற 1 மணி 12:30 மணிக்கு சிரிச்சு எழுதிக்கொண்டு ராசனை நீங்கள் எல்லாம் செக் பண்ணி வாங்கினோம், நீங்களே வந்தீங்க, நானே வீட்டை வந்துட்டேன், நீங்கள் வீட்டை வரலாம் தனியாக. அப்படி ஒரு நான் இன்னைக்கே அப்படி கதைப்பான், நல்ல வடிவாக கதைச்சார். அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை, நாளை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை கதைச்சார். வெள்ளிக்கிழமை வந்துட்டார், வீட்டிலே வந்துட்டேன். வாரம் 2 வெள்ளிக்கிழமை போயிட்டார். அதுதான் பெரிய கவலை. 2024 டிசம்பர் 20 நினைத்து நான் ரொம்ப கவலைப்பட்டார். ஒரு கட்டம் நின்று ஓடினது தெரியாது. அந்த வகையில் அவருடைய சேவைகள், அவருடைய கடந்த காலத்திலே, அவருடைய இந்த வாழ்ந்த காலத்திலே அவர் செய்த பணிகள் எல்லாம், அவருடைய வாழ்க்கையினுடைய, அவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பம், தாய் சகோதரன், அதாவது கமலாக்கா உண்மைக்கு நொந்து நொடிந்து போய் இருக்கிறது எனக்கு நன்றி தெரியும். அதனால நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார். விடியொன்று பாவியொன்று வந்தால் வடிவு தனம் மனம் குணம் குடி குலம் எல்லாம் குடி போய்விடும் என்று அருணகிரிநாதர் சொன்னார். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியின் குலமும் குடி போய்விடும் என்று அருணகிரிநாதர் அறிஞாற்றிருந்தார். விடியொன்று பாவி வெளிப்படு, ஒரு துன்பம் ஒன்று வந்துவிட்டால், குடும்பத்தில் ஒரு இழப்பு வந்தால் வடிவு போயிடும், வடிவு தனம் மனம் குணம் குடி குலம் எல்லாம் குடி போயிடும் என்றார். அந்த நிலைமை அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அதெல்லாம் அந்த குடி ஒன்று நடக்கக்கூடாதது ஒன்று நடந்திருக்கிறது. மரணம் என்பது அளவிற்கு லட்சியம், உயிரினங்கள் அனைத்துக்கும் மரணம் என்பது லட்சியம். ஆகவே இருந்தாலும் கபிலனுக்கு வாழுகிற வயது நிறைய இருந்தது. அவருடைய அம்மம்மா கிட்டத்தட்ட 98 வயதில் இருக்கிறார். அம்மம்மா என்ற வயதுக்கு இருக்கிறதா, இது 55 56 வயசு இருக்கிறாங்க. நாம் எதிர்பார்க்கிறேன் அவருடைய வாழ்க்கை இப்படி சிவஞானம்னு போயிட்டே பரவாயில்லை, கொஞ்சம் தாங்கின ஒரு 59 பரவாயில்லை. ஆனால் கபிலன் 41 வயது. 41 வயதுல நாங்கள் எதிர்பார்க்கல. சின்ன வயதில் நான் தூக்கினான், எடுக்கினான், விளையாடினான். நாங்கள் அவர்களுடைய வீசி எல்லாம் அவருடைய வீட்டில் இருந்தது. ஒரு 3 வருடங்கள் வீசி ஓடிடுவான், வந்து குழப்படி செய்வான். அப்போ 2 வயது 3 வயது அப்படியெல்லாம் சின்ன வயதிலிருந்து எல்லா காலமும் நான் அவரோடு நின்றாப்படுகிறேன். அவருக்கு ஒரு நல்ல மனம், அந்த மனத்தை யார்கிட்டையும் தேடி பிடிப்பது ரொம்ப கஷ்டம். அதாவது அவனுடைய மனத்தில் நான் சொன்னேன், அந்த வெள்ளத்தனியது மலர்நட்டம் மாந்தட்டம் உள்ளத்தனியது என்றுடைய உள்ளம் ஒரு நல்லதாக இருந்ததாலே விரைவிலே ஒரு பெரும் மகானாக மொழிபெயர்ப்பாளராக சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் மாறி மாறி மொழிபெயர்த்தது அங்கே பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இங்கே ஐங்கரனுடைய மரண வீட்டில பார்த்தது, ஐங்கரனும் எதிர்பாராது. அதே மாதிரி அதை போய் இங்கே ஐங்கரன் வீட்டு சித்தத்தை முன்னெண்டு வழியாக நடத்தினான். அவன் சித்தை விட்டு நடந்து 5ஆம் மாதம் இல்லை இவனுக்கு செய்ய வேண்டியது. எல்லாம் கல்யாண கட்டம். ஏதோ இறைவன் அகால காலத்தில் அந்த வாழ்ந்ததால் எல்லாம் விதிவிலக்காக நடந்து கொண்டு போகிறது. இருந்தாலும் கபிலனுடைய ஆன்மா என்றும் எல்லாம் வல்ல பரம்பரனுடைய திருவடிகளில் இருந்து அவர்களுடைய குடும்ப தாயார் கமலாக்காவிற்கும் சகோதரி, அன்புக்குரிய சகோதரி நிசாந்தி அவர்கள் என்னோட ராசன் மிகவும் அன்பாக என்னோட இன்று வரைக்கும் அந்த தொடர்புகள் இருக்கின்றது. அந்த பிள்ளை மிகவும் கலங்கி இருந்ததை பார்த்து கவலைப்பட்டனர். அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும், குறிப்பாக யசோ அதாவது கபிலனுடைய மனைவி 2 பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆண்டவன் சகல செல்வம் யூகம்பிக்க பெருவாழ்வை கொடுத்து அவர்கள் ஒளிமயமான நல்ல வாழ்விலை வாழுவதற்கு இறைவன் அருள் பாலிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய எல்லைக்கூத்தனுடைய திருவடியை வணங்கி இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தின அன்புள்ளவர்களுக்கு உண்மையிலே பாராட்ட வேண்டும். ஒரு வருடம் கடந்த பிற்பாடு நாம் 1 மாதம் கடந்தோடனே மறந்து விடுகின்றோம். 1 வருடத்துக்கு பிறகும் இந்த நிகழ்வை அவரை ஞாபகப்படுத்த வேண்டும். அவருடைய சிறப்பையும் பெருமையும் நாங்கள் எல்லோரும் அறியக்கூடிய வகையிலே ஞாபகப்படுத்தி அவருடைய ஆத்மாவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று, நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்ல அன்றைய மறக்க வேண்டும். நன்றி என்பது ஒரு அருமையான ஒரு விடயம். நன்றி மறவாமல் இருக்க வேண்டும் என்ற அந்த அருமையான செயற்பாட்டிற்கு அவர்களுக்கு மிக நன்றியை கூறி அவர்களை பாராட்டி, என்னை நானும் பேச்சாளர்கள், நான் ஒரு பெரியாளர்கள், நான் எல்லாரும் விட ஒரு சிறந்த ஒரு சாதாரண ஆள். என்னை ஒரு
பொருளாக மதித்து இந்த இடத்திலே அழைத்து அந்த இரண்டு அதாவது ஆத்மசாந்தியிலே என்னை கலந்து கொண்டு ஒரு சில வார்த்தைகள் வழங்குமாறு கேட்டும் அன்பு உள்ளங்கள்